இங்க ஒருத்தர் வருஷ கணக்கா சாப்பிடாத மாதிரி ஒரே நாள சாப்பிட்டு நிறைய பாத்திரம் சேர்ந்துருச்சு. அவள என்னடா இவ்ளோ பாத்திரம் சேர்ந்துருச்சு, இப்ப என்ன பண்றதுன்னு எல்லா பாத்திரமும் மூட்டை கட்டி டிஷ் வாஷர் மிஷின்ல போட்டுறான். ஆனா ஓவர்லோட் ஆனதுனால மிஷினும் ரிப்பேர் ஆயிடுது. அவனுக்கு வேற வழி இல்லாம எல்லா பாத்திரமும் கையால தான் வாஷ் பண்ணி ஆகணும்னு அவன் பாத்திரத்தை கையாலே வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் 4 பாத்திரத்தை வாஷ் பண்ணிட்டு இன்னும் இவ்ளோ இருக்கா, இப்படியே போனா இன்னைக்குள்ள முடிக்க முடியாதுன்னு இன்னொரு பஞ்சு எடுத்து 2 கையால பாத்திரத்தை தேய்க்கிறான். பத்தாததுக்கு 2 காலாலையும் பாத்திரத்தை தேய்க்கிறான். இப்பயும் அவனால வாஷ் பண்ணி முடிக்க முடியல. சோ அவன் ட்ராயருக்குள்ள இருக்க எல்லா பஞ்சும் டேபிள்ல கொட்டி அதெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரே பஞ்சா மாத்திடுறான். இப்ப இந்த பஞ்சால பிளேட்டை டச் பண்ணதும் சூப்பரா கிளீன் ஆயிடுது. அவனும் ரொம்ப ஹாப்பியா டக்கு டக்குன்னு பாத்திரத்தை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பஞ்சு ஒரு பிளேட் சாப்பிடுது. அவனும் அடுத்த பிளேட் எடுத்து டச் பண்ண அதையும் சாப்பிடுது. அதை பார்த்த பயத்துல அந்த பஞ்சை கீழே போட்டுறான். அந்த பஞ்சோ ஜம்ப் பண்ணி பக்கத்துல இருந்த சேரையும் முழுங்கிருது. அவன் அந்த பஞ்சை கையால எடுக்கும் போது அவனையும் முழுங்க பாக்குது. அவன் ஒரு ஹேண்டல எடுத்து வந்து அந்த பஞ்சை தூக்கிட்டு போய் டஸ்ட்பின் குள்ள போட்டுறான். அந்த பஞ்சு டஸ்ட்பினையும் விட்டு வைக்கல, அதையும் முழுங்கிடுது. அவன் அதை தூக்கிட்டு போய் ரோட்ல போட்டுறான். அந்த வழியில போற பஸ் கார் எல்லாம் அதை சாப்பிடுது. அவனும் இந்த பஞ்சு சும்மா விடக்கூடாதுன்னு அந்த பஞ்சை தூக்கிட்டு போய் கடல்ல போட்டுறான். அந்த பஞ்சு ரிட்டர்ன் வந்து ஃபைனலா அவனையும் சாப்பிடுது.